இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் நேற்றும் கனமழை வெளுத்து வாங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழையால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் காலை 7 மணி வரை மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றுடன் பெய்த மழையால் இலுப்பவிளை பகுதியில் பயன்பாட்டில் இல்லாத செல்போன் கோபுரம் முறிந்து விழுந்ததில் வீடு ஒன்று சேதமடைந்தது. அப்போது வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கோழிப்போர் விளை பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் வீட்டின் மேற்கூரை சுற்றுச்சுவர் இடிந்து சேதமடைந்தது. இதேபோன்று பத்துகாணி அருகே மருதன்பாறை பகுதியில் மின்கம்பியில் மரக்கிளைகள் உரசி தீப்பற்றி எரிந்தன. களியல் பகுதியில் சாலை மற்றும் குடியிருப்புகள் அருகே முறிந்து விழுந்த மரங்களை பொதுமக்களே அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தஞ்சையில் இடி, மின்னல், சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர் ஆகிய பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. இதேபோல் தூத்துக்குடி, கோவில்பட்டி, நெல்லை, அம்பாசமுத்திரம், திருவண்ணாமலை, வந்தவாசி, தருமபுரி, நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. தென்காசி மாவட்டத்திற்கு 2 நாட்கள் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்த சாரல் மழையால் குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் இன்று கனமழையும் நாளை மற்றும் நாளை மறுநாள் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கனமழை பெய்யும் நேரத்தில் பொதுமக்கள் நீர்நிலைகள் மற்றும் ஆற்றில் குளிக்க செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஏதேனும் அவசர காலங்களில் உதவிகள் தேவைப்பட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படக்கூடிய 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறைக்கு 1077 மற்றும் 0433290548 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்கள் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான கேரளாவில் ஓரிரு நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.